இன்னைக்கு ஒரு மினி விலாக். ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஊர்ல இருந்து ஜாமான் வந்துருந்துச்சு. அது கூடவே இந்த ராஜ்மாவையும் கொடுத்து விட்டுருந்தாங்க. பாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டல்ல கொடுக்குற டீப்பு மாத்திரை மாதிரி நல்லா பெருசு பெருசா இருந்துச்சு. இது வரைக்கும் இதை நான் சாப்பிட்டதே இல்ல. சரி இப்ப செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலான்னு முத நாள் நைட்டே ராஜ்மாவை தண்ணியை ஊத்தி ஊற வச்சாச்சு. மறுநாள் காலையில எந்திரிச்சு ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் வேலையே நேற்று ஊற வச்ச ராஜ்மாவை குக்கர்ல போட்டு அவிக்கிறது தான். அதுக்கான வேலையை பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் வெங்காயம், புதினா மல்லி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டு தக்காளியை மட்டும் அரைச்சு ஊத்துனா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதனால அதையும் அரைச்சு வச்சுக்கிட்டு அடுத்த கட்ட வேலையா ஒரு தவால ஆயில் ஊத்தி பட்டை, ஏலக்காய், ஜீரகம் எல்லாம் போட்டு விட்டு வெங்காயம், பச்சை மிளகாவையும் போட்டு விட்டு நல்லா வதக்கியாச்சு. கொஞ்ச நேரத்துல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, அது கூட ஜீரகத்தூளையும் போட்டு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அரைச்சு வச்சிருந்த தக்காளியை ஊத்தி விட்டு தக்காளியோட பச்சை வாடை போனதுக்கு அப்புறம் வேக வச்சிருந்த ராஜ்மாவை கொட்டி விட்டாச்சு. கொஞ்ச நேரத்துல நல்லா கொதி வந்த பிறகு மூடியை போட்டு விட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டு மூடியை திறந்து பார்த்தா சூப்பரான ராஜ்மா மசாலா ரெடி. பார்க்கவே செம்ம டெம்டா இருந்துச்சு. லாஸ்டா மேல புதினாவை போட்டு விட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. அப்புறம் சாப்பாடு வந்த பிறகு அந்த சாப்பாட்டுல ராஜ்மா மசாலாவை கொஞ்சம் எடுத்து வச்சு ஒரு பைட் சாப்பிட்டு பார்த்தேன். செம்ம டேஸ்ட், வேற லெவலா இருந்துச்சு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.